எம்ஜிஆரை கட்சியில் மீண்டும் இணைக்க கருணாநிதி சில முயற்சிகளை செய்தார். தூதாக அனுப்பப்பட்ட டி சோமசுந்தரம் போன இடத்தில் ஐக்கியமானார். அவருக்கு முன்பே திமுக நிறுவிய ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான மதியழகன் அப்போது சபாநாயகராக பதவி வகித்து வந்தார். அவர் எம்ஜிஆர் பக்கம் தாவிவிட்டார். அந்த காலத்தில் கட்சித் தாவல் தடை சட்டம் இருக்கவில்லை என்பதையும் இங்கு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். கழகம் இரண்டாக உடைந்தபோது திமுகவின் பலம் சட்டசபையில் 172. அதில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அதிமுக பக்கம் சென்றனர். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆரை ஆதரித்தனர். விகிதாச்சாரப்படி திமுகவிலிருந்து 5 முதல் 10% தலைவர்களே அதிமுக பக்கம் வந்தனர். பிற்காலத்தில் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அழுத்தம் தந்த நெடுஞ்செழியனே அதிமுகவுக்கு அவைத்தலைவரானார். கட்சி தொடங்கிய சமயம் எம்ஜிஆர் தனது கட்சி கொள்கையை சரியாக முன்வைக்கவில்லை. ஆகவே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவர் கொள்கையை கேட்டனர். அதற்கு அவர் கேபிடலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் ஆகிய 3ம் இணைந்ததுதான் அண்ணாயிசம், அதுதான் எமது கொள்கை என்றார். ஆனால் பலர் ஞானசூன்யமான விளக்கம் என சாடினர்.